ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி ஒரு புற எபிசோட்ஸ்க்கான திரும்ப இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பாக்யராஜ் இப்போ சுரேஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்க மாதிரி, மதி கிட்ட நீ மனசை விட்டு பேசடா, எல்லாமே சரியாக போயிடும். உங்களுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மதியே கேஸை வாபஸ் வாங்குறத பற்றி கூட யோசிக்கலாம்ல. அப்படியே மதி பக்கம் ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு அவங்க யோசிச்சா அது ஏதாச்சும் செய்வாங்கல்ல. நீயும் முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய சைடில் டிபார்ட்மெண்ட் சைடில் ஏதாச்சும் பண்ணி வெளியில் வர்றதுக்கான முயற்சியை பாரு. அப்புறம் எல்லாருமே கலந்து பேசி எப்படியாச்சும் உங்கள் வேலை கண்டிப்பாக திருப்பி கிடச்சிடும்டா சுரேஷ், நீ கவலைப்படாத. மதிக்கிட்டேயும் நீ பேசு, மதியையும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் அவர் யோசிச்சு தான் பார்க்குறாரு. ஏன் நம்ம அடாவடியாக போகாமல் அண்ணன் சொல்கிற மாதிரி பொறுமையாக வச்சு சாதகமாக போயிட்டு அவகிட்ட நல்ல விதமாக பேசி கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கக்கூடாது அப்படின்னு அவர் வேறு விதமாக பிளான் போடுறாரு சுரேஷ் ஆனால் பாக்யராஜுக்கு சுரேஷ் இந்த நிலமையில பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இவங்க சாப்பிட்டுட்டு நைட்டு வீட்டுக்கு போகிறாங்க. சாப்பிடுங்க வாங்க ரெண்டு பேரும் ஒன்றா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. இல்லை நாங்கள் வெளியில் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மலர்ன்ற ஒருத்தி இங்கே உட்காந்து வீணாக சமைச்சிட்டு இருக்கவ எதுக்கு வேலைக்காரியாட்டம்? வெளியில் சாப்பிட்றவங்க சொல்ல வேண்டியது தானே, நான் கம்மியாக செஞ்சுருப்பேன்ல, உங்கள் சாப்பாடே சேர்த்து நானா சாப்பிட முடியும் அப்படின்னு மலர் கேட்குறாங்க. இல்லை நீ அண்ணன் தான் வெளில போகலான்னு சொல்லிச்சு, வெளில சும்மா பேச போனோம், அப்படியே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ பண்ணுங்க, ஏதோ காரணம் சொல்கிறீங்க, ஆனால் நாளைக்கு காலையில் இதே தான் கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ பண்ணு மலர், நீ தான் இந்த மாதிரி மீந்து போன சாதம் சப்பாத்தி இதெல்லாம் செய்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு, கண்டிப்பாக நீ இதை வச்சு புதுசாக டிஷ் செஞ்சு தருவேன், நாங்கள் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க சொல்கிறாங்க. பாக்யராஜ் அதை கேட்ட உடனே எப்படியோ ஒன்று சமாளிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சுரேஷ் திரும்பவும் நடந்த விஷயத்த நினச்சி வேலை கிடைக்கல, மதி கேஸை வாபஸ் வாங்கிட்டான்னு சொன்னதை நினச்சி நீ போயிட்டு மதிக்கிட்ட கோவப்பட்டு பேசுகிறாத. எல்லாரும் போனதுக்கப்புறம் கூட திரும்பவும் அத்தையும் மாமாவும் ஒரு தடவை கூப்பிட்டு மதிக்கிட்ட பேசினாங்க. மதி அவள் சைடு நீ ஆகிட்டே தெளிவாக சொல்லிட்டா, என்னால் இந்த கேஸில் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா, அதனால நீ மதிய கேஸை வாபஸ் வாங்க சொல்லி ப்ரெஷர் பண்ணி எதுவும் சண்டை போடாதரா அப்படின்னு சொல்கிறாங்க. மலர் அதெல்லாம் நான் சுரேஷ்க்கு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், கண்டிப்பாக அவன் எதுவும் பண்ண மாட்டான் விடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சுரேஷ் நீ போ படுத்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பாப்பா தூங்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கப்பலான்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே வராங்க. மலர் இங்கே வாய ஒரு நிமிஷம் அப்படின்னு என்னங்க அப்படின்னு உட்கார வச்சுட்டு, என்ன எதுக்கும் ஐஸ் வைக்கிறீங்க, ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, சுரேஷ் விஷயமா தான் அப்படின்னு. அவன் விஷயத்தில் நாம் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவனோடைய நிலமையை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, மதிக்கிட்ட நாமளும் ஒரு தடவை பேசி பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க அவள் அவ்வளோ தூரம் எல்லாரும் சொல்லியே பிடிவாதமாக இருக்கிறப்போ அவகிட்ட நாம் என்னென்ன பேச முடியும்? அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் பக்கம் தான் முழுக்க தப்பு இருக்குது. இதில் கிட்ட நாம் மதிக்கிட்ட போய் என்னென்னு பேச முடியும்? எல்லாரும் அவன் பக்கமே தப்பு இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன் புருஷன் ஆகிட்டான், அதை வச்சு நீ ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்லி கூட அவள் வாயை கூட விடலை, மூச்சு கூட விடாமல் என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். இப்போது நீங்களும் நானும் சேர்ந்து இந்த விஷயத்தில் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நம்ம போய் கேட்டாலையும் தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு தான் சொல்லுவா, அப்புறம் நம்மளுக்கு அசிங்கம் போயிடுங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மலர் நீ தானே சொன்ன மதி ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு, சுரேஷ் மேலே அவளுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ இந்த கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லாமல் தான் நான் அவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, சுச்சுவேஷன் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து தான் நான் முடிவு எடுத்திருக்கிறேன், மதிக்கிட்ட நான் பேசலான்னு முடிவு எடுத்திருக்கிறேன். ஸோ தங்கராஜ் மச்சான் பார்த்தனால தான் ஸோ மதிக்கு கோவம் வருது, அவங்களும் சுரேஷும் சேர்ந்துக்கிட்டு பண்ணுற வேலை தான் மதிக்கு பிடிக்கலை, ஸோ அவர் கூட சேர்ந்துக்கிட்டு தான் ஸ்டூடெண்ட்டை போய் மிரட்டியிருக்காரு, அடிச்சிருக்காரு, இந்த பிரச்சனைனால தான் மதி கோவப்படுறா, அவரை பற்றி நமக்கே தெரியாதா அவர் இப்படி தான் செய்கிறவருன்னு சொல்லிட்டு, அதனால் கண்டிப்பாக நம்ம அவர்கிட்ட பேசினா ஸோ மதிக்கிட்ட பேசினா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ அப்படின்னு சொல்லுவோம். மலரை ப்ளீஸ் மலரை பேசி பார்க்கலாம், சுரேஷோட வேலை விஷயம் மலர், சுரேஷ் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறான், தித்து பிடிச்ச மாதிரி உட்காந்து இருக்கான் அப்படின்னு சொல்லவும், இதே தாங்க அத்தையும் மாமாவும் அவன் வேலை எனக்கு எவ்வளோ முக்கியம், அவன் கஷ்டப்பட்டு படைச்சான்னு எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தாச்சு, ஆனால் முடியலையே, மதி அமைதியாக எந்திரிச்சு போயிட்டா, நாம் என்னங்க பேச முடியும் அப்படின்னு. இல்லை மலர் நான் நாளைக்கு மதிக்கிட்ட பேச போகிறேன், நீயும் என் கூட நிற்கிற அப்படின்னு சொல்லவும், என்னமோ பண்ணுங்க நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க, அதுக்கு நானும் உங்ககிட்ட ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு நைட்டு தூங்கிடுறாங்க. சுரேஷ் இன்னொரு சைடு ரூம்குள்ளே போகிறாங்க. ரூம்குள்ளே போய் படுக்கலான்னு போனால் மதி படுத்துட்டு இருக்காங்க. அப்போ தான் சுரேஷும் போயிட்டு கதை ஓப்பன் பண்ணிவிட்டு லைட் போட்டுட்டு ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரூம் லாக் பண்ணிவிட்டு படுக்கலான்னு சொல்லிட்டு அமைதியாக படுக்க போகிறாங்க. மதியம் அப்போ கண் விழிச்சிடுறாங்க. சுரேஷ் பண்ணுற ஒரு விஷயம் இதில் பயங்கர ஆச்சரியத்தை கொடுக்குது மதிக்கு. சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க.
என்னடா அது இத்தனை நாளாக நீ யாரோ நான் யாரோ ரூம்குள்ளே படுக்காத காய்ச்சி மூச்சுன்னு கத்தனவர், ஏன் காலையில் கூட கேஸை வாபஸ் வாங்க சொல்லி அந்த கத்திட்டு போனவர் இப்போ வந்து நம்மளை தான் கேட்குறாங்களா அப்படின்னு மதிக்கு ஒரே சந்தேகம். எல்லா இடத்துலையும் சுற்றி முற்றி யாரும் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. மதி வந்துட்டு உன்னை தான் கேட்டேன் சாப்பிட்டியான்னு அப்படின்னு சொல்லவும் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் படுத்து தூங்கிடுறாங்களா. என்ன ஆச்சரியமாக இருக்குது, நம்மளை சாப்பிட்டீங்களான்னு கேட்டுட்டு அமைதியாக படுத்து தூங்கிட்டாரு. எதுவும் நம்மக்கிட்ட பேசலை. எதுக்காச்சும் பம்மி நம்மக்கிட்ட இல்லை இந்த மாதிரிலாம் பாசமாக பேசி வேலையை எப்படியாச்சும் திருப்பி வாங்கிடலாம் என்கிட்ட பேசின்னு நினைக்கிறாரா? அது மட்டும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. யார் என்ன சொன்னாலும் அந்த கேஸை வாபஸ் வாங்க போகிறதில்ல அப்படின்னு மதி பிடிவாதமாக வந்து நைட் படுத்து தூங்கிடுறாங்க. ஆளுக்கு ஒரு சைடு வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ காலையில் வந்து விடிஞ்சிடுச்சு. இங்கே மலர் வழக்கம் போல் எந்திரிச்சு வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களோட அத்தை மாமா உட்காந்துட்ருக்காங்க, காஃபி குடித்துட்ருக்காங்க. அப்போ பாக்கியராஜ் வராரு. மதிக்கிட்ட இந்த விஷயத்த பற்றி பேசணும், நம்ம நைட் மலர்கிட்ட பேசின மாதிரி. ஸோ இவங்க வேற வீட்டில் இருக்காங்க, எப்படியாச்சும் இவங்களை வெளியில் எங்கேயாச்சும் அனுப்பி விடணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. காஃபி குடிச்சிட்டு உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறப்போ அப்போ தான் பாக்கியராஜ் வந்து மா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. உன்னிடா சும்மா தான் உட்காந்துக்கிட்டு அப்படின்னு. எப்படிம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து இப்படி சும்மா வீட்டிலே உட்காந்துக்கிட்டு இருந்தா என்ன ஆகுறது? சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் உங்களுக்கு எப்படி செரிமானம் ஆகும்? காஃபி குடிச்சிங்கள, காலையிலே போயிட்டு 2 பேரும் அப்படியே தெருமோனை வரைக்குமாச்சு வாசல்லே வந்து அப்படி இப்படி கொஞ்ச நேரம் வாக்கிங் ஆச்சு நடங்க. இப்படி ஒரே தலை உட்காரக்கூடாது. மாத்திரை வேற எடுத்துகிட்டு இருக்கீங்க, சுகர் பிபி எல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் வாக்கிங் போனால் தானே, வீட்டிலே ஒரே இடத்துல ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. அப்புறம் காலம் போன காலில் சுகர் பிபி அதிகமாமோ இல்லைன்னா தொப்பை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடா என்னடா சொல்கிற நீ, தொப்பை எதுக்கு மேலே எங்களுக்கு வந்தா என்ன வரலினான் அப்படின்னு. அத்தை அவர் சொல்கிறது சரிதான், நீங்கள் அப்படி இப்படின்னு கொஞ்சம் நடந்தீங்களா உங்கள் உடம்புக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், உடம்புக்கு தான் நல்லது அத்தை. உங்களை ஒன்றும் வேகமாக வந்து ரேஸ் பந்தயில் ஓட சொல்லி சும்மா இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஏதாச்சும் பேசிக்கிட்டே நடந்துகிட்டே இருங்க 2 பேரும் சேர்ந்தே போயிட்டு அப்படின்னு மலர் சொல்லவும் ஆமாம் மலர் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்பா எழுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் எதோ சொல்லி வெளியில் அனுப்பி விட்டுடுறாங்க. சரிவா பிள்ளைங்க ஏதோ சொல்கிறாங்க நாமளும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலார நமக்கும் காற்று வாங்கின மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாசலில் இந்த பக்கமோ அந்த பக்கமோ நடந்துட்டு இருக்காங்க. ஸோ எப்படியோ வெளியில் அனுப்பியாச்சு. என்ன திடுதப்புன்னு அம்மா அப்பா மேல எல்லாம் பாசம் அப்படின்னு. பாசம் இருக்காதாடி அப்படின்னு. இல்லையே இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு. நேற்று உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன், மதிக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்லியிருந்தேன்ல அதுக்கு தான் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு தானா, ஆனால் இன்னும் அவங்க 2 பேரும் எழுந்திரிச்சு வெளியே வரவே இல்லையே அப்படின்னு. வெளியில் வரலையா, எனக்கு வேறு ஆஃபீஸ்க்கு நேரம் ஆகுது, இவங்க எப்போ எந்திரிக்கிறது நான் எப்போ பேசுறது அப்படின்னு. விடுங்க இப்போ பேசலைன்னா நைட்டுக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இதை பற்றி இப்போவே பேசி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு சரி இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவரும் வந்து ரெடி ஆகிறதுக்காக கிளம்பி போகிறாங்க. பாப்பாவையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சித்தார்த்து அதுக்கப்புறம் சுதியும் அவங்களும் வெளியில் போயிருக்காங்க காய்கறி வாங்கிட்டு வரதுக்காக. இவங்க தான் மலர் தான் அனுப்பி விட்டுருக்காங்க. கொஞ்சம் நேரத்துலேயே வந்து சுரேஷ் எழுந்துடுறாரு. மதியம் எழுந்துட்டாங்க 2 பேரும் ஒரே சமயத்தில் எழுவும். அதுவும் 2 பேரும் பக்கத்தில் படுத்துட்டு திரும்பி படுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட முகத்தை பார்த்த உடனே அவங்களே திக்குன்னு இருந்துச்சு. 2 பேரும் உட்காடுறாங்க ஷோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் டைம் பார்த்துட்டு மதியம் என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக போயிடுறாங்க. சுரேஷ் அங்கேயே உட்காந்தே அப்படியே கட்டில் சாஞ்சிட்டே தூங்கிட்டு இருக்காரு. அவங்க குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம சுரேஷ் போயிட்டு குளிக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே ரூம்குள்ளே இருந்து மதி வந்து வெளியே மலர்கிட்ட கிச்சனுக்கு வராங்க. வா மதி எந்திரிச்சிட்டியா அப்படின்னு. காஃபி போடவா அப்படின்னு. ஆமாக்கா நேற்று நான் காஃபி போட்டே அத்தையும் மாமாவும் திட்டாங்க, நீங்களே போட்டு கொடுத்துறீங்களா? உண்மையிலே நீங்கள் பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்குது, உங்களை வேலை வாங்கினோடத்துக்காக இல்லை, காலையில் ஒரு நல்ல காஃபி குடித்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு. புரியுது, ஆல்ரெடி நான் போட்டு வச்சுட்டேன், இந்தா குடி. சுரேஷ் எந்திரிச்ச உடனே அவனுக்கு காஃபி கொடுத்துடுறியா? சுரேஷ் எந்திரிச்சிட்டானா அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் எந்திரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே காஃபி குடிச்சிட்டு நின்று இருக்கும்போது அப்போ தான் பாக்கியராஜுமே வராரு. பாக்கியராஜ் வந்த உடனே ஸோ இங்கே காஃபியும் குடிச்சிட்டு இவங்களுமே ஷிங்கில் போட்டுட்டு பாத்திரம் இருக்க விளக்கிட்டு இருக்காங்க. அண்ணி அப்படின்னு சொன்னதும் இந்த வர சுரேஷ் அப்படின்னு அப்படிதான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போது அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணுன்றதுக்காகவே பாக்கியராஜ் என்ன பண்ணுறாரு, எனக்கு முக்கியமான ஃபைல் சொன்னீங்க நான் வச்சுட்டேன், மலர் எனக்கு தேடி கொடுக்குறியா அப்படின்னவும் இருங்க சுரேஷ் காஃபி கேட்குறான்ல அப்படின்னு. எனக்கு நேரம் ஆயிடுச்சு நீ எடுத்து கொடுத்துறா அப்படின்னு சொல்லவும் அப்போ தான் அதான் மதி இருக்கால, மதி போயிட்டு சுரேஷ்க்கு காஃபி கொடுக்கட்டும், நீ உனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் கேட்கவும் 2 பேரும் மதியும் மலரும் முகத்தை தான் பார்த்துக்கிறாங்க. பரவாயில்ல நானே கொடுத்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க. இது சுரேஷ்க்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா நைட்டு ஒரு வார்த்தை சாப்பிட்டியான்னு கேட்டதுக்கு காலையில் காஃபியெல்லாம் வருது, மனசு மாறிட்டாளா, இவ இப்படியெல்லாம் நடந்துக்கிற ஆள் இல்லையே, ஒருவேளை காஃபியில் ஏதாச்சும் கலந்துருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் நினைக்கவும் செய்கிறாங்க. ஆஹா அப்படியெல்லாம் நம்மள யாரும் ஏதோ பண்ணிட மாட்டாதுன்னு காஃபியை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கவும் மதி என்ன பண்ணுறாங்க, ஃபோன் சார்ஜர் போட்டுட்டு
என்ன காஃபி குடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சுரேஷ் கையில் வச்சுட்ருக்கவும், உங்கள் அண்ணி போட்ட காஃபி தான், நான் ஒன்றும் காஃபி போடலை, அதில் எதுவும் கலக்கவும் இல்லை அப்படின்னும் மனசில் நினச்சதை எப்படி கரெக்டாக சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சுரேஷ்க்கு ஆச்சரியம். காஃபி குடிச்சிட்டு அவர் உட்காந்துட்டு அங்கேயே ஃபோன் பார்த்துட்ருக்காரு கொஞ்சம் நேரம். அப்போ தான் வந்து இங்கே மதி திரும்பவும் கிச்சனுக்கு வந்ததுக்கப்புறமா மலர் வந்து என்னங்க என்ன ஃபைல் அப்படின்னு, ஃபைல் எல்லாம் ஒன்றும் இல்லை, மதிக்கிட்டு பேசுறதுக்காக தான் அப்படி சொன்னேன், அது மட்டும் இல்லாமல் அங்கே 2 பேரும் அப்படி அப்படியே மீட் பண்ணிக்கணுன்றது தான் மதியவே காஃபி கொடுக்க சொன்னேன், நம்ம போய் பேசலாமா, அப்பா அம்மா இன்னும் வெளியிலேருந்து வரல, இப்போ சுரேஷும் உள்ளே இருக்கா, அதுக்குள்ளே பேசிடலாம் அப்படின்னு சொல்லவும், சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி வராங்க. வந்த உடனே என்ன கிடச்சிடுச்சா ஃபைல் அப்படின்னு சொல்லவும், ஆகலாம் கிடச்சிடுச்சா அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அப்போ தான் 2 பேரும் இங்கேயே நின்று மதியே பார்த்துட்டு இருக்கவும், என்னாச்சு, ஏன் ஏதாச்சும் வேணுமா, என்னையே பார்க்குறீங்க அப்படின்னு, மதி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியராஜ். என்கிட்டயா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மதி தப்பாக நினச்சிக்காத, இந்த விஷயத்தை பற்றி என்னடா ஒரே விஷயத்தை பற்றி ஆளாளுக்கு வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் மாற்றி மாற்றி பேசுகிறாங்களேன்னு தப்பாக நினச்சிக்காத, வேலை விஷயமாக தான் அப்படின்னு சொல்லவும், சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து தெளிவாக என் முடிவை சொல்லிட்டேனே அப்படின்னு. அது புரியுதுப்பா, இருந்தாலையும் நீ சுரேஷ்காக கொஞ்சம் யோசிக்கணும்னு நான் சொல்கிறேன்ப்பா அப்படின்னாங்க. அவருக்காக நான் யோசிக்கணும் அப்படின்னு, ஏன் யோசிக்கணும் அப்படின்னு நம்ம மதி சொல்லும்போது மலர் சொல்கிறாங்க, அப்படி சொல்லாத மதி, உனக்கு பிடிச்சிச்சோ பிடிக்கலையோ இந்த கல்யாணம் நடந்துடுச்சு, இனி யார் நினச்சாலையும் உங்கள் 2 பேரையும் பிரிக்க முடியாது. நீ சுரேஷோட ஒய்ஃபு, சுரேஷ் உன்னோடைய ஹஸ்பண்ட், இதை யாராலையும் மாற்ற முடியாது. போக போக உங்கள் 2 பேருக்கும் மனஸ்தாபம் எல்லாமே போய் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒன்றா வாழ்வீங்க. எங்களுக்கு இருக்கிற மாதிரியே ஒரு குட்டி குழந்தைய பெற்று நீங்களும் வளர்ப்பீங்க. அதுக்காக நான் இப்போ உங்ககிட்ட சொல்லலை. சுரேஷும் உன்னுடைய ஹஸ்பண்ட் ஆகிட்டான், அவனோட வேலை அவனுக்கு திரும்ப கிடைக்கணும். சுரேஷை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவன் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறான். நேற்று இவர்கிட்ட கூட பயங்கரமாக புலம்பியிருக்கான். இவரும் அவன்கிட்ட எடுத்து பொறுமையாக சொல்லி உன்னை புரிஞ்சுக்க சொல்லியிருக்கான். உங்ககிட்ட சுரேஷ் இனிமேல் அடிக்கடிக்கு கோவப்பட்டு சண்டையும் போட மாட்டான். இந்த வீட்டில் உனக்கு என்ன நடந்தாலும் நானும் இவரும் இருக்கோம், எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம், நீ கொஞ்சம் மனசு வைக்கலாம்ல அப்படின்னு, ஏதாச்சும் உன்னால் முடிஞ்ச உதவியை நீ என்ன பண்ண முடியுமோ சுரேஷோட வேலையில் அந்த உதவியை மட்டும் நீ பண்ண அப்படின்னு மலரும் சொல்கிறாங்க. மதி எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. ப்ளீஸ்ப்பா, இதை நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். தங்கராஜா உனக்கு பிடிக்காதுன்னு நல்லாவே தெரியும். அவர் கூட சேர்ந்துட்டு தான் சுரேஷ் அப்படி எல்லாம் பண்ணுறான். அவர் சொல்லி தான் எல்லாத்தையுமே அவன் பல விஷயங்களை செஞ்சுருப்பான். அவனோட சேர்றதுனால தான் அவன் இப்படி ஆகுறான். போக போக அதை அவனுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். அவன் வேலை கிடச்சிடுச்சுன்னா அவன் இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டான். அவன் பாட்டுக்கு அவன் வேலை உண்டு அவன் உண்டுன்னு இருந்துருவான். இனிமேல் வேலையில் இப்போது அவன் பட்ட கஷ்டத்தினால இனி வேலை கிடைச்சாலும் அந்த மாதிரி தப்பெல்லாம் அவன் எதுவும் செய்யக்கூடாதுன்னு அவன் கண்டிப்பாக உணர்ந்துருவான். என் அப்பாவோ நாங்களோ அவனுக்கு அப்படி சொல்லி கொடுத்த வழக்கில்லப்பா. அவர் கூட சேர்ந்ததுலேருந்து தான் அவன் இப்படியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கண்டிப்பாக வந்து இனிமேல் அவன் வேலையில் நேர்மையாக இருப்பான். நீ ஏதாச்சும் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ்காக பாக்கியராஜும் மதிக்கிட்ட பேசவும், மலரும் மதியும், அதாவது மலரும் பாக்கியராஜும் மதிக்கிட்ட பேசுறதுனால மதிக்கு அவங்கள எதிர்த்து எதுவும் பேச முடியல. அவங்களோட அத்தை மாமாவை எதிர்த்து கூட பேசிட்டாங்க, ஆனால் இவங்களை எதிர்த்து பேச முடியல. அமைதியாக நிற்கிறாங்க. தாயங்கிட்டே நிற்கவும், ப்ளீஸ்பா எனக்காக இதை செய்ய, நான் வேணா அவன் சார்பாக உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மதி ப்ளீஸ் அப்படின்னு மலர் சொல்லவும், ஐயோ நீங்கள் எதுக்கு அவருக்காக மன்னிப்பு கேட்குறீங்க, சரி உங்களுக்காக நான் யோசிக்கிறேன் அப்படின்னு மதி சொல்லவும், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாக்கியராஜுக்கு. சரிப்பா இதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, மதி வந்து இவங்களுக்காக சுரேஷ்க்கு மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கவோ இதை ஏதாச்சும் செய்ய முயற்சி பண்ணுவாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு வெயிட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.